ஹாய் எவ்ரிவன், எல்லோருக்கும் குட் மார்னிங். இப்போ நீங்கள் பார்க்குறது லூட்ஸ் மாதா கோயில். 2 மாதத்துக்கு முன்னால் நாங்கள் இந்த கோயிலுக்கு போயிருந்தோம். அதைத்தான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுதான் கோயிலுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸ். இதை சுற்றி பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. எல்லாம் பச்சை பசையிலண்டு மலையும் புல்வெளிகளுமா இருக்குது. பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குண்டு. இதுதான் சர்ச், அப்படியே அழகாக தெரியுது பாருங்கள். இதில் அழகான மேரி மாதாண்ட சுருவம் அமைஞ்சிருக்கு. அதை சுற்றி அழகான பூக்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. பாருங்க அப்படி இருக்குண்டு. இப்போ நாங்கள் சர்ச் இருக்கிற இடத்துக்கிட்டவா வந்திருக்கிறோம். இப்போ அதை நான் வடிவாக ஜூம் பண்ணி காட்டுறேன். அதுக்கு அருகில் இருக்கிற எல்லா இடத்தையும் வடிவாக கவர் பண்ணி காட்டியிருக்கிறேன். இது சர்ச்சின் வெளிப்பகுதி. இந்த இடத்திலும் எல்லாரும் அன்னைய ப்ரே பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த படிக்கட்டுகளால் மேல் சர்ச்சுக்கு போக முடியும். இதில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே சர்ச்சை சுற்றி அமைந்துள்ள அழகான இடங்கள் தான். இப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா லூட்ஸ் அன்னைக்கு நேர்த்தி வைக்கிறவ இதில் மெழுகுதிரி வேண்டி தங்களோட நேர்த்திகளை நிறைவேற்றி கொள்ளுவினம். ஒவ்வொரு விலையிலையும் இங்கே ஹேண்டில்ஸ் வைக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு எந்த விலையில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வேண்டி அதை கொண்டு போய் ஏற்ற முடியும். இந்த பகுதி லூத் மாதா சர்ச்சுக்கு பின்புறத்தில் இருக்குது. அதோடு இங்கே ஒரு புனித ஆறும் ஓடிக்கொண்டிருக்கு. அதுக்கு நடுவில் ஒரு பாலம் அமைஞ்சிருக்கு. இப்போ ஆறு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த இடம் மிகவும் பசுமையாக இருக்குது பார்ப்பதற்கு. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் மெழுகுதிரி ஏற்றுவதற்கு உரிய இடம். இங்கே மெழுகுதிரியையும் வேண்டிக் கொள்ளலாம். இதில் நிறைய மெழுகுதிரிகள் ஏற்றப்பட்டிருக்கிறத உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு அருகிலேயே ஒரு குகை இருக்குது. இங்கே லூர்து மாதாவுக்கு எப்போதுமே ப்ரேயர் நடந்து கொண்டிருக்கும். அருகிலேயே சின்ன வாட்டர் ஃபால் ஒன்றும் அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் சர்ச்சுக்குள்ளே எடுத்த வீடியோ. முடிஞ்ச அளவு கவர் பண்ணி எடுத்திருக்கிறேன்.
இது வந்து சர்ச்சின் மேற்பகுதியில் எடுக்கப்பட்ட வீடியோ, அதையும் கவர் பண்ணியிருக்கிறேன். மேற்பகுதியிலையும் ஒரு சர்ச் இருக்குது, அங்கேயும் நாங்கள் போய் ப்ரே பண்ணலாம். ஸ்டெப்பாலேயும் ஏறி போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல் ஒரு தனியான பாதையும் அமைக்கப்பட்டிருக்கு. சர்ச்சுக்கு அருகாமையில் நிறைய கடைகள் இருக்குது. அதில் சிலவற்றை ஓரளவு காட்டியிருக்கிறேன்னு பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா ஜெப மாலைகள் எல்லாம் விதம் விதமாக இருக்குது. வடிவான கலர்ஸில் இருக்குது. நானும் 2 ஜெப மாலை எடுத்தேன். நான் இங்கால பார்த்திங்கன்னா முழுக்க அன்னையின் திருவுருவம் தான் வைக்கப்பட்டிருக்கு. இதில் நிறைய ஸ்வீட்ஸ் இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து நாங்கள் ஸ்டே பண்ணி இருந்த இடம். அதை சும்மா ஷோட்டாக காட்டுறேன். இதில் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் லூர்ட்ஸ் மாதா கோயில் இப்படித்தான் இருக்கும். இதில் லூர்ட்ஸ் மாதா வெளி வீதி வர்ற காட்சியும் காட்டியிருக்கிறேன். அதோட கேண்டில் நிறைய ஏற்றி எல்லோரும் ப்ரேயர் பண்ணுறதையும் இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள் அன்னையின் திருவுருவம் தெரியுது. ஓகே எவ்ரிவன், இன்றைக்கு இவ்வளோ தான் இந்த வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, பாய்.